வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இன்னைக்கு நான் அந்த வீடியோல சோஷியல் குரூப் சமூக குழு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விளக்கி முக்கியமான 3 டெஃபினேஷன்ஸ் கொடுத்து இதோட வகைகளை எந்தெந்த சோஷியாலஜிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோஷியாலஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சோஷியல் குரூப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இதை நார்மலா மற்றவங்களால புரிஞ்சுக்கிறத விட சோஷியாலஜிஸ்ட் சோஷியல் குரூப்னா என்ன அப்படிங்கிறத டெக்னிக்கலா புரிஞ்சுக்கணும். அதுக்காக எடுத்துக்காட்டோட இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வீடியோல. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சமூக குழு சோஷியல் குரூப் அப்படிங்கிறது இரண்டிற்கும் மேற்பட்ட மனிதர்களை சேர்த்தது தான் சோஷியல் குரூப். ஒரே ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னா அது சோஷியல் குரூப்னு சொல்ல முடியாது. சோஷியல் குரூப் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு நபர் இன்னொரு நபரை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய நிலையில இருந்தாதான் அதை சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நீங்க பேங்க்ல லைன்ல நிக்கிறீங்க அப்படின்னா அதை சோஷியல் குரூப்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஏன்னா அந்த லைன்ல இருக்கவங்க யாரு அப்படின்னு தெரியாது. அதனால அத சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவே நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க அப்படின்னா அதையும் சோஷியல் குரூப்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்கள பத்தி இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. அதனால அது நம்ம சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்ல முடியாது. சோஷியல் குரூப்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னா கிளாஸ்மேட்ஸ் அண்ட் கிளப்ஸ். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது உங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பத்தி எல்லாமே தெரியும். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சதுனால அந்த கிளாஸ்மேட்ஸ் சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு கிளப்ல இருக்கீங்க, ஒரு அசோசியேஷன்ல இருக்கீங்க, ஒரு சங்கத்துல இருக்கீங்க அப்படின்னா அங்க உள்ள மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால அதையும் நம்ம சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா வகுப்பு தோழர்கள், ஒரு சங்கம், இது எல்லாத்தையும் நம்ம சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்லலாம். மேக்கிவர் அப்படின்ற ஃபேமஸான சோஷியாலஜிஸ்ட் சோஷியல் குரூப் டிஃபைன் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சோஷியல் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த குரூப்ல இருக்க ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சமூக உறவு இருக்கும். அந்த உறவு கொண்ட ஒரு தொகுப்பை தான் நம்ம சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரோல். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சம்பந்தமாக தான் இருக்கும். இப்போ வயதானவர்களுக்குள்ள ஒரு ஒரு சங்கம் இருக்கு, ஒரு அமைப்பு இருக்குன்னா அதுவும் சோஷியல் குரூப் தான். அவங்களுக்குள்ள இருக்க இன்டராக்ஷன் அந்த எல்டர்லி ரிலேஷன் பத்தியே இருக்கும். அதே மாதிரி ஒரு சமூக ரிலேஷன்ஷிப், சோஷியல் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டதாகவே ஒரு சோஷியல் குரூப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வில்லியம்ஸ் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான சோஷியாலஜிஸ்ட், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் ரோல்ஸ் இருக்கும். அந்த ரோல்ஸை ஒருத்தவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. மற்ற குரூப்ல உள்ளவங்களையும் இந்த குரூப்பை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சமூக குழு அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கூட தொடர்புடைய ஒரு சோஷியல் ரோல்ஸ். அந்த ரோல்ஸை பேஸ் பண்ணி அவங்க இன்னொருத்தவங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. மற்ற குரூப்பும் இவங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஹாரி எம் ஜான்சன் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான சோஷியாலஜிஸ்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இவருடைய டெஃபினிஷன்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஹாரி எம் ஜான்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா சோஷியல் குரூப் அப்படின்னா ஒரு தனி மனிதர்களுக்கிடையே சமூக தொடர்பான பகிரப்பட்ட அனுபவங்கள் மற்றும் பொதுவான ஆர்வங்களால் இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சமூக குழு அப்படின்னு சொல்றாரு. ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதே மாதிரியான அனுபவங்கள் பகிரப்படுகிறது. இப்போ கிரிக்கெட் கிளப்ல இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சோஷியல் குரூப். அந்த கிளப்ல இருக்கவங்க கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட அனுபவங்களையே பகிர்வாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் கிரிக்கெட்லயே மிக ஆர்வத்தோட இருப்பாங்க. அதனால இது ஒரு சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறத ஹாரி எம் ஜான்சன் என்ற ஃபேமஸ் சோஷியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. இப்போ எந்தெந்த சோஷியாலஜிஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் குரூப் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். சமூக குழுக்களின் வகைகளை யார் யார் சொன்னாங்க அப்படின்னா ஜார்ஜ் சிமல் அப்படின்றவர் சோஷியல் குரூப் பத்தி சொல்லியிருக்காரு. மோனாட், ட்ரையாட், டயாட் அப்படிங்கிற சோஷியல் குரூப் பத்தி சொல்லியிருக்காரு. ட்வைட் ஆண்டர்சனும் சோஷியல் குரூப்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு. இன்வாலண்டரி சோஷியல் குரூப், வாலண்டரி சோஷியல் குரூப், டெலிகேட்டட் சோஷியல் குரூப். அதுக்கப்புறம் சார்லஸ் ஏ எல்வுட், இவர் பெர்மனன்ட் சோஷியல் குரூப், டெம்பரரி சோஷியல் குரூப், கவர்மெண்ட் சோஷியல் குரூப், பிரைவேட் சோஷியல் குரூப் அப்படின்ற சமூக அமைப்புகளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சிஹெச் கூலே அப்படின்றவர் முக்கியமான சமூக குழுக்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது பிரைமரி, செகண்டரி சோஷியல் குரூப் பத்தி சொல்லியிருக்காரு. டபிள்யூஜி சம்னர் இன் குரூப் அவுட் குரூப் பத்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எஃப்ஜி ஹிடின்ஸும் சோஷியல் குரூப் பத்தி சொல்லியிருக்காரு. அக்ரிகேட் போன்ற சமூக குழுக்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஜார்ஜ் ஹேசனும் சோஷியல் குரூப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மில்லர், மர்டன், ஜார்ஜ் சி ஹோமன்ஸும் சோஷியல் குரூப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த சோஷியாலஜிஸ்ட் பத்தி டெஃபினேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க தான் சோஷியல் குரூப் பத்தி டெஃபினேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க எக்ஸாக்டா என்ன மாதிரியான சமூக குழுக்களின் வகைகளை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வருகின்ற வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. I'll be uploading more videos on sociology, so make sure you subscribe to this channel. Thank you for watching. This is Mohammed signing off.